வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் அத்தியாயம் 52 சீதா விலாபஹா சீதை அழுவது द्विपञ्चाशः सर्गः 52வது सर्गம் சீதா விலாபஹா சீதை அழுவது तमल्पजीवितं भूमौ स्फुरन्तं राक्षसाधिपः ददर्श गृध्रं पतितं समीपे राघवाश्रमात् राक्षसाधिपः राक्षसमन्नन् राघवाश्रमात् श्रीराघवाश्रमத்திற்கு समीपे अरुगिल तम गृध्रम अंधकழுகை भूमौ தரையில் अल्पजीवितं कुट्रुयुराग पतितं विழுந்து स्फुरन्तं துடித்து கொண்டிருக்கிறதாய் ददर्श கண்டான் ராட்சச மன்னன் ஸ்ரீ ராகவாசிரமத்திற்கு அருகில் அந்த கழுகை தரையில் குற்றுயிராக விழுந்து துடித்து கொண்டிருக்கிறதாய் கண்டான் सातु ताराधिपमुखी रावणेन समीक्ष्यतं गृध्रराजं विनिहतं विललापसु दुःखिता தாராதிபமுகி சந்திரன் போன்ற முகத்தையுடைய சாத்து அவளோ தம் கிருத்ரராஜம் அந்த கழுகரசை ராவணேன ராவணனால் வினிகதம் முற்றிலும் காயப்படுத்தப்பட்டவனாய் சமீக்ஷியே பார்த்து சோதுக்கிதா மிகவும் துக்கித்து விலலாப்ப பின்வருமாறு கதறி அழுதாள் சந்திரன் போன்ற முகத்தை உடைய அவளோ அந்த கழுகரசை ராவணனால் முற்றிலும் காயப்படுத்தப்பட்டவனாய் பார்த்து மிகவும் துக்கித்து பின்வருமாறு கதறி அழுதாள் நிமித்தம் லக்ஷண ஞானம் சக்குணீஸ்வர தர்சனம் அவசியம் சுக துக்கேஷு நராணாம் பிரதி திருஷ்யதே நராணாம் மனிதர்களுடைய சுக்க துக்கேஷு சுக்க துக்க விஷயங்களில் லக்ஷண ஞானம் கண் துடித்தல் முதலிய அனுபவமும் சக்குணீஸ்வர தர்சனம் பறவைகளின் கூவுதலின் அனுபவமான நிமித்தம் சகுணம் அவசியம் தவறாது பிரதி திருஷ்யத்தை காணப்படுகிறது மனிதர்களுடைய சுக்க துக்க விஷயங்களில் கண் துடித்தல் முதலிய அனுபவமும் பறவைகளின் கூவுதலின் அனுபவமான சகுணம் தவறாது காணப்படுகிறது நூனம் ராமண ஜானாசே மஹத்வ்யசனமாத்மனः தாவந்தி நூனம் காக்குஸ்தம் மதர்த்தம் மிருகபக்ஷிணः ராம ஸ்ரீராமாத்மனः தேவரீருடைய மாத்வியசனம் பெரும் ஆபத்தை நூனம் இப்பொழுது ந ஜானாசி கண்டிலீர் நூனம் ஆகையால்தான் மதர்த்தம் எனக்காக மிருக பக்ஷினக மிருகங்களும் பக்ஷிகளும் காக்குஸ்தம் ஸ்ரீராமரிடம் தாவந்தி ஓடுகின்றன ஸ்ரீராமா தேவரீருடைய பெரும் ஆபத்தை இப்பொழுது கண்டிலீர் ஆகையால் தான் எனக்காக மிருகங்களும் பக்ஷிகளும் ஸ்ரீராமரிடம் ஓடுகின்றன அயம் ஹி பாபசாரேண மாம் த்ராத்துமபிசங்கதः ஷேதே விநியதோ பூமோ मम भाग्याद्विहङ्गमा मां त्रातुं என்னை ரட்சிக்க அபிசங்கதः வந்த அயம் இந்த விஹங்கமஹி பறவையும் பாபச்சாரேன கொடியவனால் விநியதா புடைக்கப்பட்டு மம எனது அபாக்யாத் தௌர்பாகியத்தால் பூமாவ் தரையில் ஷேத்தே விழுந்து கிடக்கிறது.
என்னை ரட்சிக்க வந்த இந்த பறவையும் கொடியவனால் புடைக்கப்பட்டு எனது தௌர்பாக்கியத்தால் தரையில் விழுந்து கிடக்கிறது. त्राहि मामद्य काकुत्स्थलक्ष्मणेति वराङ्गना सुसन्त्रस्ता समाक्रन्द शृण्वतां तु यथान्तिके. அராங்கனா பெண்மணியாகும் அவள் சுசந்திரஸ்தா மிகத்திகில் கொண்டவளாய் அந்திகே சமீபத்தில் ஸ்ருண்பதாம் கேட்கின்றவர்களுக்கு யதா செவியில் விழும் வண்ணம் இதி தோ பின்வருமாறும் சமாக்ரந்தத் கூவி எழுதனள். ககுஸ்த வம்சத்தியே லக்ஷ்மணா லக்ஷ்மணா மாம் என்னை அத்ய இப்பொழுது திராயி காப்பாற்றும். பெண்மணியாகும் அவள் மிக திகில் கொண்டவளாய் சமீபத்தில் கேட்கின்றவர்களுக்கு செவியில் விழும் வண்ணம் பின்வருமாறும் கூவி எழுதனள். ககுஸ்த வம்சத்தியே லக்ஷ்மணா என்னை இப்பொழுது காப்பாற்றும். தாம் क्लिष्टमाल्याभरणां विलपन्ते मनाथवत् अभ्यधावत वैदेहीं रावणो राक्षसाधिपः राक्षसमन्ननाहुं ராவணன் கிளிஷ்டமால்யாபரணாம் மாலைகளும் ஆபரணங்களும் குலைந்து அநாதவத் நாதன் இல்லாதவள் போல் விலப்பந்தேம் கதறியழும். தாம் அந்த வைதேகியை அபியதாவத அணுகினான். ராட்சச மன்னனாகும் ராவணன் மாலைகளும் ஆபரணங்களும் குலைந்து நாதன் இல்லாதவள் போல் கதறியழும் அந்த வைதேகியை அணுகினான். தாம் லதாமிவ வேஷ்டந்தே மாலிங்கந்தே மகாத்ருமான் முஞ்சேதி பகுஷः பிரபதத் ராக்ஷசாதிபः. क्रोशन्तीं राम रामेति जग्रान्तकसन्निभः. अन्तकसन्निभः யமனுக்கு ஒப்பான ராட்சசாதிபः ராட்சசமன்னன் வேஷ்டந்தீம் சுற்றிக் கொண்டிருக்கும் லதாமிவ கொடியைப் போல மகாத்ருமான் பெரும் மரங்களை ஆலிங்கந்தேம் கெட்டிக்கொண்டு ராமா ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா இதி என்று குரோஷந்தேம் கூவி அழுது கொண்டிருக்கும் தாம் அவளை முஞ்ச விட்டுவிடு விட்டுவிடு இதி என்று பகுஷகா பல தடவை பிரபதன் சொல்லிக்கொண்டு ஜக்ராக பிடித்திழுத்தான். யமனுக்கு ஒப்பான ராட்சச மன்னன் சுற்றிக் கொண்டிருக்கும் கொடியைப் போல பெரும் மரங்களை கட்டிக்கொண்டு ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்று கூவி அழுது கொண்டிருக்கும் அவளை விட்டுவிடு விட்டுவிடு என்று பல தடவை சொல்லிக்கொண்டு பிடித்திழுத்தான். प्रदर्शितायां सीतायां बभूव सचराचरं जगत्सर्वम् अमर्यादं तमसान्धेन संवृतम्. सीतायां सीतादेवी प्रदर्शितायां தொடப்பட்டவளவில் சச்சராச்சரம் ஸ்தாவர ஜங்கம பொருள்கள் உள்ளிட்ட ஜகத் உலகு சர்வம் எல்லாமும் அமரியாதம் இயற்கை மாறியதாய் அந்தேன கார் தமசாயிருளால் சம்ருதம் மூடப்பெற்றதாய் பபுவ ஆனது. சீதாதேவி தொடப்பட்டவளவில் ஸ்தாவர ஜங்கம பொருள்கள் உள்ளிட்ட உலகு எல்லாமும் இயற்கை மாறியதாய் கார் இருளால் மூடப்பெற்றதாய் ஆனது.
न वात्ये मारुतस्तत्र निष्प्रभो भो देवाकरः तत्र அப்பொழுது மாருதக வாயு பகவான் வாத்தி வீசவில்லை தேவாகரக சூரிய பகவான் நிஷ்பிரபா ஒளி குன்றியவராய் அபோத்திருந்தார். அப்பொழுது வாயு பகவான் வீசவில்லை சூரிய பகவான் ஒளி குன்றியவராயிருந்தார். दृष्ट्वा दीनां परामृष्टां सीतां दिव्येन चक्षुषा कृतं कार्यं इति श्रीमान् व्याजार पितामहः. श्रीमान् कलाकान्तनागं पितामहः ब्रह्मदेवर दिव्येन चक्षुषा ஞானக்கண்ணால் சீதாம் சீதையை தீனாம் ஆபத்துற்று பராமருஷ்டாம் இழுக்கப்பட்டவளாய் திருஷ்டுவா அறிந்து காரியம் ஆக வேண்டிய காரியம் கிருத்தம் ஆகிவிட்டது இதி என்று வியாஜார சொல்லிக்கொண்டார். கலாகாந்தனாகும் பிரம்மதேவர் ஞானக்கண்ணால் சீதையை ஆபத்துற்று இழுக்கப்பட்டவளாய் அறிந்து ஆக வேண்டிய காரியம் ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டார். பிரஹ்ருஷ்டா வ்யதீதாச்சாசன் சர்வே தே பரமர்ஷயः दृष्ट्वा सीतां परामृष्टां दण्डकारण्यवासिनः शोकेन महताविष्टा बभूवुर्गतचेतसः रावणस्य विनाशं च प्राप्तं बुद्ध्वा यदृच्छया. दण्डकारण्यवासिनः தண்டகாரண்யத்தில் வசிக்கும் தே பரமர்ஷயः அந்த மகரிஷிகள் சர்வே எல்லோரும் சீதாம் சீதாதேவியை பராமருஷ்டாம் இழுக்கப்பட்டவளாக திருஷ்டுவா பார்த்து மகதா பெரும் ஷோகேன வருத்தத்தால் ஆவிஷ்டாக பீடிக்கப்பட்டவர்களாய் கத சேதசக மெய் மறந்தவர்களாய் வியதிதாக திகில் அடைந்தவர்களாய் ஆசன் ஆனார்கள். யத்ருச்சயா தெய்வாதீனமாய் பிராப்தம் நேர்ந்த ராவணஸ்ய ராவணனின் விநாசம் ச அழிவையும் புத்வா நினைத்து பிரஹ்ருஷ்டாக ச சந்தோஷம் அடைந்தவர்களாகவும் பபூவஹோ ஆனார்கள். தண்டகாரண்யத்தில் வசிக்கும் அந்த மகரிஷிகள் எல்லோரும் சீதாதேவியை இழுக்கப்பட்டவளாக பார்த்து பெரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டவர்களாய் மெய் மறந்தவர்களாய் திகில் அடைந்தவர்களாய் ஆனார்கள். தெய்வாதீனமாய் நேர்ந்த ராவணனின் அழிவையும் நினைத்து சந்தோஷம் அடைந்தவர்களாகவும் ஆனார்கள். சதோதாம் ராம ராமேதி ருதந்தேம் லக்ஷ்மணேதி ச ஜகாமாதாய சாகாசம் ராவணோ ராட்சசேஸ்வரः ராட்சசமன்னனாகும் சஹ ராவணः அந்த ராவணன் ராமா ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா இதி என்றும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா இதி ச என்றும் ருதந்தே கோவி அழுது கொண்டிருக்கும் தாம் தூ அவளையே ஆதாய தூக்கிக் கொண்டு ஆகாசத்திற்கு ஜகாம சென்றான். ராட்சச மன்னனாகும் அந்த ராவணன் ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்றும் லக்ஷ்மணா என்றும் கோவி அழுது கொண்டிருக்கும் அவளையே தூக்கிக் கொண்டு ஆகாசத்திற்கு சென்றான். தப்தாபரணாவரணாங்கே பீத கௌஷேயவாசினே ராஜராஜபுத்ரிதோ வித்யுத் சௌதாமினி யதா
ராஜபுத்திரி மன்னன் மகளாகிய அவளும் அப்பொழுதும் தப்தாபரண வருணாங்கி ஜுவலிக்கும் ஆபரணங்களால் அழகு வாய்ந்த திருமேனி உடையவளாய் பீத்த கௌஷேய வாசினே மஞ்சள் பட்டாடை உடுத்தியவளாய் வித்யோத் பளபளவெனும் சௌதாமினி யதா மின்னல் கொடி போல ரராஜ விளங்கினாள். மன்னன் மகளாகிய அவளும் அப்பொழுதும் ஜுவலிக்கும் ஆபரணங்களால் அழகு வாய்ந்த திருமேனி உடையவளாய் மஞ்சள் பட்டாடை உடுத்தியவளாய் பளபளவெனும் மின்னல் கொடி போல விளங்கினாள். உத்தூதேன ச வஸ்திரேண தஸ்யா பீத்தேன ராவணः அதிகம் பிரதே பப்ராஜ கிரீர்தீப்த இவாக்னினா. ராவணः ராவணன் தஸ்யாः அவளது உத்தூதேன காற்றால் அசைந்த பீத்தேன வஸ்திரேன ச மஞ்சள் ஆடையால் அக்னினால் தீப்தகா ஜுவலிக்கின்ற கிரீவ மலை போல அதிகம் பிரதே பப்ராஜ மிக விளங்கினான். ராவணன் அவளது காற்றால் அசைந்த மஞ்சள் ஆடையால் அக்னியினால் ஜுவலிக்கின்ற மலை போல மிக விளங்கினான். தஸ்ய பரமக் கல்யாண்யாஸ்தாம்ராணி சுரபீனி ச பத்மபத்ராணி வைதேக்யா அப்யகீரியந்த ராவணம். தஸ்யாஹ அந்த பரமகல்யாண்யாஹ மகா உத்தமியாகிய வைதேகியாஹ வைதேகினது தாம்ராணி சேவந்ததும் சுரபீனி ச நறுமணம் கமழ்கின்றவைகளுமான பத்மபத்ராணி தாமரை இதழ்கள் ராவணன் மீது அப்யகீரியந்த சிதறின. அந்த மகா உத்தமியாகிய வைதேகினது சேவந்ததும் நறுமணம் கமழ்கின்றவைகளுமான தாமரை இதழ்கள் ராவணன் மீது சிதறின. தஸ்ய கௌஷேயமுத்தூதம் ஆகாஷே கனக்கப்பிரபம் பபௌச்சாதித்யராகேன தாம்ரமப்ரம்மிவாதபே. தஸ்யாஹ அவளது கனக்கப்பிரபம் பொன்னிறமான கௌஷேயம் ச பட்டாடையும் ஆகாஷே ஆகாசத்தில் உத்தூதம் காற்றால் அசைவதாய் ஆதபே மாலையில் ஆதித்யராகேன சூரிய ஒளியால் தாம்ரம் சிவந்த அப்ரம் இவ மேகம் போல் பபாவ் விளங்கிற்று. அவளது பொன்னிறமான பட்டாடையும் ஆகாசத்தில் காற்றால் அசைவதாய் மாலையில் சூரிய ஒளியால் சிவந்த மேகம் போல் விளங்கிற்று. தஸ்யாஸ்தத் சுனசம்வக்த்ரம் ஆகாஷே ராவணாங்ககம் நரராஜ வினாராமம் வினாலமிவ பங்கஜம். தஸ்யாஹ அவளது சுனசம் அழகிய மூக்கை உடைய தத் பக்திரம் அந்த திருமுகம் ஆகாஷே ஆகாசத்தில் ராமம் வினா ராமனை விட்டு பிரிந்ததாய் ராவணாங்ககம் ராவணன் மடியில் இருக்கிறதாய் வினாலம் காம்பருந்த பங்கஜம் இவ தாமரை பூ போல் நரராஜ ஒளி குன்றி இருந்தது. அவளது அழகிய மூக்கை உடைய அந்த திருமுகம் ஆகாசத்தில் ராமனை விட்டு பிரிந்ததாய் ராவணன் மடியில் இருக்கிறதாய் காம்பருந்த தாமரை பூ போல் ஒளி குன்றி இருந்தது. பபூவ ஜலதம் நீலம் பித்வா சந்திர இவோதிதः सोल्ललाटं सुकेशान्तं पद्मगर्भाभमव्रणं शुक्लैः सुविमलैर्दन्तैः
प्रभावद्भिरलङ्कृतम् तस्यास्तद्विमलं वक्त्रम् आकाशे रावणाङ्कगम् तस्याः அவளது தத் அந்த சுலலாட்டம் அழகிய நெற்றியை உடையதும் சுக்கேஷாந்தம் அழகிய குழலை உடையதும் பத்மகர்பாபம் தாமரை மலரின் உட்புற நிறமுள்ளதும் அவ்ரணம் மறுவற்றதும் சுக்லைஹி சுவிமலைஹி வெளுத்து பரிசுத்தமாய் பிரபாவத்பிகி ஒளிக்கும் தந்தைஹி பட்களால் அலங்கிருத்தம் அழகுற்று விமலம் மாசற்றதுமாகிய வக்திரம் திருமுகம் ஆகாஷே ஆகாசத்தில் ராவணாங்ககம் ராவணன் மடியில் இருக்கின்றதாய் நீலம் ஜலதம் கருத்த மேகத்தை பித்வா பிளந்து கொண்டு உதித்த சந்திரா இவ சந்திரன் போல் பபோவ இருந்தது. அவளது அந்த அழகிய நெற்றியை உடையதும் அழகிய குழலை உடையதும் தாமரை மலரின் உட்புற நிறமுள்ளதும் மறுவற்றதும் வெளுத்து பரிசுத்தமாய் ஒளிக்கும் பட்களால் அழகுற்று மாசற்றதுமாகிய திருமுகம் ஆகாசத்தில் ராவணன் மடியில் இருக்கின்றதாய் கருத்த மேகத்தை பிளந்து கொண்டு உதித்த சந்திரன் போல் இருந்தது. ருதிதம் व्यपमृष्टास्रं चन्द्रवत् प्रियदर्शनं सुनेत्रं चारुताम्रोष्टम् आकाशे हाटकप्रभम् राक्षसेन्द्र समाधूतं तस्यास्तद्वदनं शुभं शुशुभेन विनारामं देवाचन्द्र इवोदिता. சந்திரவச் சந்திரன் போல் பிரிய தர்சனம் இனியதும் சுநேத்திரம் அழகிய கண்களை உடையதும் சாரு தாம்ரோஷ்டம் அழகிய சிவந்த உதடுகளை உடையதும் ஹாட்டகப்பிரபம் செம்பொன்னிறம் முற்றதும் சுபம் அழகியதுமான தஸ்யாக அவளது தத்வதனம் அந்த திருமுகம் ராமம் வினா ஸ்ரீராமனை விட்டு பிரிந்ததாய் ஆகாஷே ஆகாசத்தில் ராட்சசேந்திர சமாதூத்தம் ராட்சச மன்னனை அடைந்ததாய் व्यपमृष्टास्रं ஓயாது கண்ணீரை பெருக்கிக் கொண்டு ருதிதம் அழுது கொண்டிருக்கின்றதாய் திவா உதிதக பகலில் உதித்த சந்திரஹா இவ சந்திரன் போல் ந சுஷுபே சோபிக்கவில்லை. சந்திரன் போல் இனியதும் அழகிய கண்களை உடையதும் அழகிய சிவந்த உதடுகளை உடையதும் செம்பொன்னிறம் முற்றதும் அழகியதுமான அவளது அந்த திருமுகம் ஸ்ரீராமனை விட்டு பிரிந்ததாய் ஆகாசத்தில் ராட்சச மன்னனை அடைந்ததாய் ஓயாது கண்ணீரை பெருக்கிக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றதாய் பகலில் உதித்த சந்திரன் போல் சோபிக்கவில்லை. சாஹேமவர்ணா நீலாங்கம் மைதிலி ராட்சசாதிபம் शुशुभे काञ्चनी काञ्चे नीलं मणिमेवाश्रिता. நீலாங்கம் கருமேனியான ராட்சசாதிபம் ராட்சச மன்னனை ஆசிரித்த அடைந்திருந்த சா அந்த ஹேமவர்ணா பொன்னிறமுற்ற மைதிலி சீதா தேவி காஞ்சனி பொன் காஞ்சி ஒட்டியானம் ஒன்று நீலம் கருத்த மணிம் இவ மண்பாண்டத்தை அடைந்து எவ்வண்ணமோ அப்படியே சுஷுபே தோன்றினாள். கரோமேனியனான ராட்சச மன்னனை அடைந்திருந்த அந்த பொன்னிறமுற்ற சீதாதேவி பொன் ஒட்டியானம் ஒன்று கருத்த மண்பாண்டத்தை அடைந்து எவ்வண்ணமோ அப்படியே தோன்றினாள். सा पद्मघोरी हेमाभा रावणं जनकात्मज
विद्युद्धनम् इवाविश्य शुशोभे तप्तभूषणा பத்மகௌரி தாமரை மலரின் அழகு உடையவளும் ஹேமாபா பொன்னிறமுடையவளும் தப்த பூஷணா ஜுவலிக்கும் ஆபரணங்களை அணிந்தவளுமான சா ஜனகாத்மஜா அந்த ஜானகி ராவணனை ஆவேஷ்ய அடைந்து வித்யோத் மின்னல் கனமிவ மேகத்தை அடைந்து எப்படியோ அப்படியே சுஷுபே விளங்கினாள். தாமரை மலரின் அழகு உடையவளும் பொன்னிறமுடையவளும் ஜுவலிக்கும் ஆபரணங்களை அணிந்தவளுமான அந்த ஜானகி ராவணனை அடைந்து மின்னல் மேகத்தை அடைந்து எப்படியோ அப்படியே விளங்கினாள். तरुप्रवालरक्तासा नीलाङ्गं राक्षसेश्वरं प्राशोभयत वैदेही गजं कक्ष्येव काञ्चने தருப்பிரவாலரக்தா கோபத்தால் இளம் தளிர் போல் சிவந்த நிறமுள்ள சாவைதேகி அந்த ஜானகி நீலாங்கம் கருமேனியனான ராட்சசேஸ்வரம் ராட்சச மன்னனை காஞ்சனி பொன் கக்ஷ்யா கச்சை கஜம் ஓர் யானையை இவ எவ்வண்ணமோ அப்படியே பிராசோபயத விளங்கச் செய்தாள். கோபத்தால் இளம் தளிர் போல் சிவந்த நிறமுள்ள அந்த ஜானகி கருமேனியனான ராட்சச மன்னனை பொன் கச்சை ஓர் யானையை வண்ணமோ அப்படியே விளங்கச் செய்தாள். தஸ்ய பூஷண கோஷேண வைதேஹ்யா ராட்சசேஸ்வரः भभो सच्चपलो नीलसघोष इव तोयदः राक्षसेश्वरः राक्षसमन्नन् तस्याः अन्धवैदेह्याः ஜானகியின் பூஷண கோஷேண ஆபரணங்களின் சப்தத்தால் சச்சபலகா மின்னலுடன் கூடியதும் சகோஷகா முழங்குகிறதுமான நீலகா கரிய தோயதகா இவ மேகம் போல பபோ இருந்தான். ராட்சச மன்னன் அந்த ஜானகியின் ஆபரணங்களின் சப்தத்தால் மின்னலுடன் கூடியதும் முழங்குகிறதுமான கரிய மேகம் போல இருந்தான். உத்தமாங்காச்சுதா தஸ்யாஹ புஷ்பவ்ருஷ்டிः சமந்ததः சீதாயாः ஹ்ரியமாணாயாः பபாத தரணிதலே. ஹ்ரியமாணாயாः தூக்கிக் கொண்டு போகப்படுகிற தஸ்யாக அந்த சீதாயாக சீதாதேவியினது உத்தமாங்காத் சிரசிலிருந்து சுதாக உதிர்ந்து புஷ்பவிருஷ்டிகி பூமாரி தரணி தலே பூமியில் சமந்ததக நாலா பக்கங்களிலும் பபாத்த விழுந்தது. தூக்கிக் கொண்டு போகப்படுகிற அந்த சீதாதேவியினது சிரசிலிருந்து உதிர்ந்த பூமாரி பூமியில் நாலா பக்கங்களிலும் விழுந்தது. சாதோ ராவண வேகேன புஷ்பவிருஷ்டிः சமந்ததः சமாதூத தசக்ரீவம் புனரேவாப்யவர்த்தத. சா அந்த புஷ்பவிருஷ்டிஹி தோ பூமாரியும் ராவண வேகேன ராவணனது வேகத்தால் சமந்ததக எல்லா பக்கங்களிலும் சமாதூதா சிதறுண்டதாய் தசக்ரீவன் ராவணன் மீது புனகா ஏவ மீளவும் அப்யவர்த்தத விழுந்தது. அந்த பூமாரியும் ராவணனது வேகத்தால் எல்லா பக்கங்களிலும் சிதறுண்டதாய் ராவணன் மீது மீளவும் வீழ்ந்தது. அப்யவர்த்தத புஷ்பாணாம் தாராவைஸ்ரவணானுஜம்
நக்ஷத்ரமாலா விமலா மேரும் நகம் இவோன்னதம் புஷ்பாணாம் புஷ்பங்களின் தாராவர்ஷம் வைஸ்ரவணானுஜம் ராவணனே உன்னதம் உயர்ந்த மேரும் நகம் மேரு பர்வதத்தை விமலா நிர்மலமான நக்ஷத்ரமாலா நக்ஷத்திர மண்டலம் இவ போல அபியவர்த்தத அடைந்தது. புஷ்பங்களின் வருஷம் ராவணனை உயர்ந்த மேரு பர்வதத்தை நிர்மலமான நக்ஷத்திர மண்டலம் போல அடைந்தது. சரணாணோ புரம் பிரஷ்டம் வைதேஹ்ய ரத்னபூஷிதம் வித்யுன்மண்டல சங்காஷம் பபாத்த மதுரஸ்வரம். சரணாத் பிரஷ்டம் காலிலிருந்து நழுவிய வைதேகியா ஜானகியினுடைய ரத்னபூஷிதம் ரத்னங்கள் இழைத்த நூபுரம் சிலம்பு வேத்யுன்மண்டல சங்காஷம் மின்னல் கொடி போன்றதாய் மதுரஸ்வரம் இனிய ஒலியுடன் பப்பாத்த விழுந்தது. காலிலிருந்து நழுவிய ஜானகியினுடைய ரத்னங்கள் இழைத்த சிலம்பு மின்னல் கொடி போன்றதாய் இனிய ஒலியுடன் விழுந்தது. தாமஹோல்காமிவாகாஷே தீப்யமாணாம் ஸ்வதேஜசாம் ஜஹாராகாஷமாவிஷ்ய சீதாம் வைஸ்ரவணானுஜாம். வைஸ்ரவணானுஜः ராவணன் ஆகாஷே ஆகாசத்தில் மஹோல்காம் விண்வீழ்கொள்ளி இவ போல் ஸ்வதேஜசா தன் ஒளியால் தீப்யமானாம் ஜொலிக்கும் தாம் சீதாம் அந்த சீதா தேவியை ஆகாசத்தில் ஆவிஷ்யே புகுந்து ஜஹார திருடிச் சென்றான். ராவணன் ஆகாசத்தில் விண்வீழ்கொள்ளி போல் தன் ஒளியால் ஜொலிக்கும் அந்த சீதா தேவியை ஆகாசத்தில் புகுந்து திருடிச் சென்றான். தஸ்யாஸ்தான்யக்னிவர்ணாணி பூஷணாணி மஹீதலே சகோஷாண்யவக்கீரியந்த க்ஷீணாஸ்தாரா இவாம்பராத். தஸ்யாக அவளது அக்னிவர்ணாணி நெருப்பு போன்ற தாணி அந்த பூஷணாணி ஆபரணங்கள் சகோஷாணி சப்தித்து கொண்டு அம்பராத் ஆகாய்த்து நின்று க்ஷீணாகா புண்ணியம் கொன்றிய தாராக நக்ஷத்திரங்கள் ஏவ போல மஹீதலே பூமியில் அவகீரியந்த சிதறி விழுந்தன. அவளது நெருப்பு போன்ற அந்த ஆபரணங்கள் சப்தித்து கொண்டு ஆகாயத்து நின்று புண்ணியம் கொன்றிய நக்ஷத்திரங்கள் போல பூமியில் சிதறி விழுந்தன. தஸ்ய ஸ்தனாந்தராத் பிரஷ்டோ ஹாரஸ்தாராதே பத்யுதே வைதேஹ்ய நிபதன் பாத்தே கங்கேவ ககனாச்சுதா. தஸ்யாக அந்த வைதேஹ்யாக வைதேகினது தாராதிபத்யுதி சந்திரகாந்தி கொண்ட ஹாரம் ஸ்தனாந்தராத் மார்பிலிருந்து பிரஷ்டக நழுவி நிபதன் விழுந்து ககனாத் ஆகாயத்து நின்று சுதா நழுவிய கங்கா இவ கங்கா நதி போல் பாதி தோன்றிற்று. அந்த வைதேகினது சந்திரகாந்தி கொண்ட ஹாரம் மார்பிலிருந்து நழுவி விழுந்து ஆகாயத்து நின்று நழுவிய கங்கா நதி போல் தோன்றிற்று. உத்பன்னவாத்தாபீஹதா நானாத்விஜ கணாயுதா மா பைரித்தி விதூதாக்ரா வியாஜஹ்ரூரிவ பாதபாஹ.
பன்னவாத்தாபிஹதாக கிளம்பிய காற்றினால் மோதுண்டு விதூதாகிராசையும் நுனிகளை உடையவைகளாயும் நானாத்விஜ கணாயுதாக பல பறவை கணங்களோடு கூடியவைகளுமான பாதபாகா விருக்ஷங்கள் மாபைகி நீ பயப்படாதே இதி என்று வியாஜஹ்ருஹு இவ சொல்லின போலும். கிளம்பிய காற்றினால் மோதுண்டு அசையும் நுனிகளை உடையவைகளாயும் பல பறவை கணங்களோடு கூடியவைகளுமான விருக்ஷங்கள் நீ பயப்படாதே என்று சொல்லின போலும். நலின்யோ த்வஸ்தகமலாஸ்திரஸ்தமீன ஜலேச்சராः சഖீமிவ கத்தோச்வாசாம் அன்வஷோச்சந்த மைதிலீம். நலின்யः தாமரை ஓடைகள் திரஸ்தமின ஜலேச்சராக பயத்தால் அங்குமிங்கும் ஓடும் மீன் முதலிய ஜந்துக்களை உடையவைகளாய் துவஸ்த கமலாக ஆடி அசையும் தாமரை மலர்களை உடையவைகளாய் கத்தோச்வாசாம் துக்கத்தால் பெருமூச்சுற்ற சக்கீம் தோழியாகிய மைதிலீம் ஜானகியை குறித்து அன்வஷோச்சந்த இவ பரிதபித்தன போலும். தாமரை ஓடைகள் பயத்தால் அங்குமிங்கும் ஓடும் மீன் முதலிய ஜந்துக்களை உடையவைகளாய் ஆடி அசையும் தாமரை மலர்களை உடையவைகளாய் துக்கத்தால் பெருமூச்சுற்ற தோழியாகிய ஜானகியை குறித்து பரிதபித்தன போலும். சமந்தாதபி சம்பத்ய சிம்ஹவ்யாக்ர மிருகத்விஜாः அன்வதாவம்ஸ்ததாரோஷாத் சீதாம் ಛಾಯಾನುಗಾமினः. சிம்ஹ வியாக்ர மிருகத்விஜாः சிங்கங்கள் புலிகள் மான்கள் பக்ஷிகள் சமந்தாத் நாலா பக்கங்களிலிருந்து அபிசம்பத்திய ஓடி வந்து ಛಾಯಾನುಗಾமினः நிழலை தொடர்ந்தவைகளாய் சீதாம் சீத்தையை ததா அப்பொழுது ரோஷாசினத்தால் அன்வதாவன் தொடர்ந்து சென்றன. சிங்கங்கள் புலிகள் மான்கள் பக்ஷிகள் நாலா பக்கங்களிலிருந்து ஓடி வந்து நிழலை தொடர்ந்தவைகளாய் சீத்தையை அப்பொழுது சினத்தால் தொடர்ந்து சென்றன. ஜலப்பிரபாத்தாஸ்ரமுகாः शृङ्गैरुच्छ्रिता बाहवः सीतायां ह्रियमाणायां विक्रोशन्तेव पर्वताः. सीतायां सीतादेवी ह्रियमाणायां திருடிக்கொண்டு போகப்படுகிறபோது பர்வதாக பர்வதங்கள் ஜலப்பிரபாத்தாஸ்ரமுகாः அருவிகளாகிற கண்ணீர் ஒழுகும் முகம் உடையவைகளாய் சுருங்கைகி சிகரங்களால் உச்சரித்த பாகவக உயரவெடுக்கப்பட்ட கைகளை உடையவைகளாய் விக்ரோஷந்தீவ கதறின போலும். சீதாதேவி திருடிக்கொண்டு போகப்படுகிறபோது பர்வதங்கள் அருவிகளாகிற கண்ணீர் ஒழுகும் முகம் உடையவைகளாய் சிகரங்களால் உயரவெடுக்கப்பட்ட கைகளை உடையவைகளாய் கதறின போலும். ह्रियमाणान्तु वैदेहीं दृष्ट्वा दीनो दिवाकरः प्रविद्वस्तप्रभः श्रीमान् आसीत् पाण्डरमण्डलः. श्रीमान् பேரொளியுற்ற திவாகர சூரிய பகவான் வைதேகியும் ஜானகியை கிரியமானாம் திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் திருஷ்டுவா தூ பார்த்ததும் தீனக மனம் நொந்து பிரவித்வஸ்த பிரபா ஒளிக்கொன்றே பாண்டர மண்டலக பழுப்பு நிறமுற்ற மண்டலமுடையவராய் ஆசீதானார். பேரொளியுற்ற சூரிய பகவான் ஜானகியை திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் பார்த்ததும்
மனம் நொந்து ஒளிக்குன்றி பழுப்பு நிறமுற்ற மண்டலம் உடையவராயானார். நாஸ்தி தர்ம குத்தஸ் சத்யம் நார்ஜவம் நான்ரோஷம் சதாம் யத்ர ராமஸ்ய வைதேஹீம் பார்யாம் ஹரதே ராவணः இதி சர்வாணி பூதானி கணஷப்பரிய தேவயன். ராமஸ்ய ஸ்ரீராமருடைய பாரியா மனைவியாகிய வைதேயீம் ஜானகியை ராவணன் ஹரதி திருடிச் செல்கிறான். யத்ர தர்மஹ நாஸ்தி இதில் தர்மமில்லை. சத்யம் சத்யம் குதஹ ஏது இல்லை. ஆர்ஜவம் ந நியாயம் இல்லை. அன்ருஷம் சதான தயை இல்லை. இதி என்று சர்வாணி பூதானி எல்லா பிராணிகளும் கணஷா கூட்டம் கூட்டமாக பரிய தேவயன் புலம்பின. ஸ்ரீராமருடைய மனைவியாகிய ஜானகியை ராவணன் திருடிச் செல்கிறான். இதில் தர்மமில்லை. சத்தியம் ஏது இல்லை. நியாயம் இல்லை. தயை இல்லை என்று எல்லா பிராணிகளும் கூட்டம் கூட்டமாக புலம்பின. வித்ரஸ்தகாதீனமுகா ருருதுர்மிருக போதகாः உத்வீக்ஷ்யோத்வீக்ஷ்ய நயனைர் ஆஸ்ரபாத்தா விலேக்ஷணாः. மிருகபோதகாः மான்குட்டிகள், வித்ரஸ்தகாः பயந்தவைகளாய், தீனமுகாः வாடிய முகம் உடையவைகளாய், ஆஸ்ரபாத்தா விலேக்ஷணாக கண்ணீர் பெருகி கலங்கிய கண்களை உடையவைகளாய், நயனைகி கண்களால், உத்வீக்ஷ்ய உயரவெடுத்து பார்த்து பார்த்து ருருதுஹு அழுதன. மான்குட்டிகள் பயந்தவைகளாய், வாடிய முகம் உடையவைகளாய், கண்ணீர் பெருகி கலங்கிய கண்களை உடையவைகளாய், கண்களால் உயரவெடுத்து பார்த்து பார்த்து அழுதன. சுப்ரவேபித்தகாத்ராश्च பபூவோர்வண தேவதாः விக்ரோஷந்தீம் திருடம் சீதாம் திருஷ்ட்வா துக்கம் ததாகதாம். வனதேவதாः ச வனதேவதைகளும் ததா அப்படியாய் துக்கத்தை கதாம் அடைந்து திருடம் விக்ரோஷந்தீம் கதறிக்கொண்டிருக்கும் சீதையை திருஷ்டுவா பார்த்து சுப்ரவேபித்த காத்ராக மிக உடல் நடுங்கியவர்களாய் பபூபுகு ஆனார்கள். வன தேவதைகளும் அப்படியாய் துக்கத்தை அடைந்து கதறிக்கொண்டிருக்கும் சீதையை பார்த்து மிக உடல் நடுங்கியவர்களாயானார்கள். தாம் தோ லக்ஷ்மண ராமேதி க்ரோஷந்தி மதுரஸ்வரம் அவேக்ஷமாணாம் பகுஷோ வைதேஹீம் தரணீதலம். சீதாமாக்குலகேஷாந்தாம் விப்ரம்ருஷ்ட விசேஷகாம் ஜஹாராத்மவிநாசாய தசக்ரீவோ மனஸ்வினீம். தசக்ரீவः தசக்ரீவன் லக்ஷ்மணா ஏ லக்ஷ்மணா ராமா ஏ ராமா இதி என்று மதுரஸ்வரம் இனிய குரலில் குரோஷந்தீம் கதறிக்கொண்டு இருக்கிறவளும் தரணீதலம் பூமியை பௌஷக பல பக்கங்களிலும் அவேக்ஷமானாம் விழித்து பார்த்து கொண்டிருப்பவளும் ஆக்குல கேஷாந்தாம் அவிழ்ந்து கிடக்கும் கூந்தல் உடையவளும் விப்ரம்ருஷ்ட விசேஷகாம் அழிந்த திலகம் உடையவளும் மனஸ்வினி மகா பத்திவிரத்தையுமான தாமந்த வைதேகி விதேக மன்னரின் திருமகளான சீதாம் து சீதையே ஆத்ம விநாசாய தனது அழிவிற்காக ஜஹார திருடிச் சென்றான். தசக்ரீவன்
ஏ லக்ஷ்மணா ஏ ராமா என்று இனிய குரலில் கதறிக்கொண்டு இருக்கிறவளும் பூமியை பல பக்கங்களிலும் விழித்து பார்த்து கொண்டிருப்பவளும் அவிழ்ந்து கிடக்கும் கூந்தல் உடையவளும் அழிந்த திலகம் உடையவளும் மகா பத்திவிரத்தையுமான அந்த விதேக மன்னரின் திருமகளான சீதையையே தனது அழிவிற்காக திருடிச் சென்றான். ततस्तु सा चारोदतेषु चिस्मिता विनाकृता बन्धुजनेन मैथिली अपश्यति राघव लक्ष्मणावुभौ विवर्णवक्त्रा भयभारपीडिता. சாருதத்தே அழகிய பற்களை உடையவளும் சுச்சேஸ்மிதா அழகிய புன்சிரிப்பு உள்ளவளுமான சாந்த மைத்திலி து ஜானகியும் ததக அப்பொழுது பந்துஜனேன வினாக்கிருதா பந்துஜனம் ஒருவரும் பக்கலில் இல்லாதவளாயும் ராகவ லக்ஷ்மணோ ராம லக்ஷ்மணர்கள் உபோ இருவர்களையும் अपश्यते காணாதவளாய் பயபார பீடிதா அதிக பயத்தால் பீடிக்கப்பட்டு விவரண பக்த்ரா முகம் வெளுத்தவளாக ஆயினள். அழகிய பற்களை உடையவளும் அழகிய புன்சிறப்பு உள்ளவளுமான அந்த ஜானகியும் அப்பொழுது பந்துஜனம் ஒருவரும் பக்கலில் இல்லாதவளாயும் ராமலக்ஷ்மணர்கள் இருவர்களையும் காணாதவளாய் அதிக பயத்தால் பீடிக்கப்பட்டு முகம் வெளுத்தவளாக ஆயினள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 52 सर्गः।